ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேட்டு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 8 தேர்ஸ்டே 2026. ஆக்சுவலாக இது வந்து நேற்று கொடுத்த கால் இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நேற்றே டார்கெட் போயிடுச்சு. ஓகேங்களா, எஸ்டர்டே இது கொடுத்த கால். ஓகேங்களா, எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன்? பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பை 60,160. டார்கெட் வந்து 60,255. ஸ்டாப் லாஸ் வந்து 60,075. கரெக்டாக 11:06 வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்டில் போய் பார்க்கலாம். 11:06 கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது பாருங்கள், நேற்று தான் 7ஆம் தேதி. ஓகேங்களா, 11:06. ஓகேங்களா, இங்கே இருக்கும்போது தான் கொடுத்தேன். கரெக்டாக அது என்ட்ரி எடுத்துகிட்டு கரெக்டாக 11:35 டார்கெட் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 255. ஓகேங்களா, டார்கெட் போயிடுச்சு. டார்கெட் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கீழே வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ரன்னிங்கில், இப்போ தான் ஓப்பன் ஆகி ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. இன்னும் நம்ம செட்டப் வந்து ஃபார்ம் ஆகலை. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த கால்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு தான். ஃபஸ்ட்டு ட்ரேடு டார்கெட் போயிடுச்சுன்னா அன்னையோட டே வந்து முடிஞ்சிடுச்சு. சப்போஸ் ஃபஸ்ட்டு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா செகண்ட் ட்ரேடு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய ரூல்ஸு. அதுமாரி நம்மளுடைய செட்டப் வந்து பார்த்திங்கன்னா 80% தான். ஒரு 10 ட்ரேடில் 8 ட்ரேடு சக்ஸஸ் கொடுக்கும், 2 ட்ரேடு வந்து ஃபெயிலியர் கொடுக்கும். ஓகேங்களா, அதுக்கும் ரெடியாக தான் இருக்கணும். அக்செப்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுச்சுன்னா அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக தான் இருக்கணும். இந்தமாரி நம்ம பண்ணும்போது, நம்மளுக்கு ஒரு டிசிப்ளைனாக பண்ணும்போது நம்ம இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு நாளைக்கு 10 ட்ரேடு, 5 ட்ரேடு, 3 ட்ரேடு அந்தமாரிலாம் பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஒரு செட்டப் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1 ட்ரேடு 2 ட்ரேடுக்கு மேலே போனாலே உங்களுக்கு லாஸ் தான் அதிகமாகும். ஓகேங்களா, அதனால் வந்து சப்போர்ட் தேவைன்றவங்க என் நம்பர் இருக்குது யூடியூப்பில், அது நீங்கள் கால் பண்ணலாம். இன்னொன்று வந்து நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் பண்ண அனலிஸ்ட்டு கிடையாது ப்ரோ. அதனால் வந்து இது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு தான். ஓகேங்களா, அது நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் அதர் பிஸ்னஸ்லாம் இருக்குது. இப்போ நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நிறைய பேர் கம்பெனி ரன் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்தமாரிலாம் இருக்கிற பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு வந்து ஹெவியாக இருக்கும். குறைஞ்சது வந்து 3 லட்சம் 4 லட்சம் நீங்கள் முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு தள்ளுபடி போடுறதா கூட நீங்கள் 50,000 1 லேக் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ன்றது இப்படி மற்ற பிஸ்னஸ்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது எப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1000 ரூபாய் வச்சு கூட இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும், இந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் முதல்ல இந்த பிஸ்னஸ்னுடைய சூட்சமம் என்னன்றது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி எதுவுமே தெரியாமல் பிளாங்காக வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது லாஸ் தான் தரும். ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுக்கும், ஆனால் ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக அவங்களால இதில் நிலைச்சி நிற்க முடியாது. இன்றைக்கி ப்ராஃபிட் கொடுக்கும், நாளைக்கு லாஸ் கொடுத்துரும். ஓகேங்களா, இதை பற்றினா A to Z மேட்ரு தெரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து இது நீங்கள் ஒரு 1000 ரூபாய் வச்சு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் முதல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இதை பற்றின விஷயத்தை வந்து நீங்கள் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதேமாரி நம்ம இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதனா சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா என் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு மணி மட்டுமே கிடையாதுங்க, உங்களுக்கு மணியும் இருக்குது. அதை தாண்டி வந்து ஃப்ரீடம் இருக்கும். நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். இந்தியாவில் இருந்தாலும் பண்ணலாம், ஃபாரினில் போனாலும் பண்ணலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும், ஃப்ரீடம் இருக்கும். ஓகேங்களா, அதுமாரி வந்து இது இப்போ மற்ற ஜாப்லாம் வந்து அந்த டைமுக்குள்ளே நம்ம உள்ளே போகணும், ஒர்க்கு செய்யணும், அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஃப்ரீடம், மணியும் இருக்கும், ஃப்ரீடமும் இருக்கும், பீஸ்ஃபுல் மைண்டு. உங்களுக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்காது. ஓகேங்களா, இந்தமாரி ஒரு ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்கும் மாட்டாமல், எந்த ஒரு லோனு அந்தமாரி விஷயத்துலலாம் மாட்டாமல் ஒரு ஃப்ரீடமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா
இது நல்ல பிஸ்னஸ். நீங்கள் லேர்ன் பண்ணாமல் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஒரு கொடூரமான பிஸ்னஸாக உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.